ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்மிஷ் கிச்சன். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு இது நல்லா பொரிஞ்சதுமே தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கினதுமே அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கினது பிறகு 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினது பிறகு உங்களுக்கு தக்காளி நல்லா பழமாக 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வதங்கணும். இது வதங்கினது பிறகு நம்ம சிக்கன் ஒரு 1/2 கிலோ சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டிநாடு சிக்கன் மசாலா தூள். குழம்பு கடையில் விற்கிற மசாலா தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் தனியாக எதுவும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலை. நீங்கள் வேணால் ப்ரிப்பேர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விடும் கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்கனுக்கு தேவையான அளவு வேக வைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் எவ்வளோ தண்ணி விடுதுன்னு பார்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் பாயில் ஆகட்டும். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி கொதிக்குது. ஒரு 15 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லாவே ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி சாப்பாட்டு கூட நல்லாயிருக்குங்க. கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் போட்டு புதினா, மல்லித்தலை, புதினா இது 2த்தையுமே சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபைனலாக போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு அதில் அப்படியே மெயின்டைன் ஆகும். கடைசியாக நல்லா ரெடி ஆனது பிறகு பெப்பர் தூள் தூவி இறக்குனிங்கன்னா சுவையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.